பாடசாலையினுடைய அதிபர் கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளில் திருப்தியின்மையும் அவருடைய நடவடிக்கையின் காரணமாக பாடசாலை வளர்ச்சியும் பாடசாலை மாணவர்களுடைய கல்வியும் மிக மோசமான முறையிலே பாதிப்படைந்து அவர்களிடம் பணம் பெற்று அதனை திருப்பி செலுத்தாது பண மோசடி செய்ததாக இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு பதிலாக எந்த ஆசிரியர்களும் நீண்ட காலமாக நியமிக்கப்படாது என்பதை காணப்படுகின்றது. இதனை நிவர்த்தி செய்வதற்குரிய பல எந்தவித நடவடிக்கைகளையும் இந்த அதிபர் மேற்கொள்ளவில்லை. இது ஆசிரியர்களுடைய மோட்டார் சைக்கிள் தனிப்பட்ட குரோதம் காரணமாக பாடசாலை வளாகத்துக்குள் நடந்த ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி எரிக்கப்பட்டது. அது ஆசிரியர் தனிப்பட்ட குரோதங்களையும் ஆசிரியர் தன் மீது தனக்கு எதிராக செயல்படுகின்ற ஆசிரியர்களை பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளும் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றது. அது சம்பந்தமாக ஒரு ஆசிரியருக்கு தனிப்பட்ட ரீதியிலே பணம் பெற்றுக் கொண்டதற்காக அதை திருப்பி கேட்டபோது அவருடைய பாட வேலைகள் பறிக்கப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதனை இந்த அதிபர் தீர்க்க ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. மகஜராக இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு கையளிக்க இருக்கின்றோம். இதேபோன்று உயர் அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தெளிவாக எங்களுடைய மகஜர் மூலமாக அதனுடைய பிரதிகளை அனுப்பி அவர்களுக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் வடமாகாண செயற்பாடுகளால் நான் இங்கு தோன்றி இந்த பாடசாலையில் நடந்த முறைகேடுகள் ஊழல்கள் மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்கு முரணான அல்லது விருத்தி செய்கிறதுக்கு எதிரான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள அதிபருக்கு எதிராக இந்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் தொடர்ந்தும் நாங்கள் இவ்வாறான போராட்டத்துக்கு பழைய மாணவர் சங்கம் அபிவிருத்தி சங்கத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை உறுதி செய்து கொண்டு நான் என்னுடைய ஒரு நேஷனல் ஸ்கூல் என்றபடியால் நான் அதுக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் மத்திய அரசுக்கு நான் நேரடியாக கல்வி அமைச்சர் செயலாளருக்கு பிள்ளைகள் விளையாட்டு சிரிக்குது தூசணத்தால் பேசின ஆசிரியர் சோக்கால் இறங்கின முடிஞ்சு கதிரை மேசைக்கு உதகின ஒன்று. இப்போ இது கணக்கு தனக்கு வசதியானாக்களும் தண்டை குற்றச்சாட்டுகளை எதிர்க்கிறாக்களுக்கு உரிய இடமாற்றங்களைத்தான் பதில்களின்றி நான் விடுவிக்கிறேன் செய்திருக்கிறார்ன்றதான் என்கிட்ட குற்றச்சாட்டு. நாக்களை கலைச்சு போட்டு நீங்கள் அப்படியானாக்களை தேடுங்கன்னு சொல்லல இவரோட. சரி, செயலாளரோட கலைச்சிட்டு ரிப்போர்ட்டை அனுப்புவோம். பழைய மாணவர் சங்கமும் பாடசாலை அபிவிருத்தி குழுவும் இணைந்து இந்த மாபெரும் கவலை ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்குரிய காரணம் எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளில் திருப்தியின்மையும் அவருடைய நடவடிக்கையின் காரணமாக பாடசாலை வளர்ச்சியும் பாடசாலை மாணவர்களுடைய கல்வியும் மிக மோசமான முறையிலே பாதிப்படைந்து அவருடைய செயற்பாடுகளினால் பாதிப்படைந்த ஆசிரியர்கள் பலர் இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிறார்கள். அதேபோன்று நிறைய நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அது சம்பந்தமான திணைக்கள விசாரணைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட போதும் அது சம்பந்தமாக எந்த முடிவுகளும் எட்டப்படாமல் நிலுவையாக இருக்கின்றது. இது தவிர தனிப்பட்ட ரீதியிலே ஆசிரியர் ஒருவரிடம் பணம் பெற்று அதனை திருப்பி செலுத்தாது பண மோசடி செய்ததாக முன்னது நீதவான் நீதிமன்றத்திலே B1586/24 என்ற வழக்கில் வழக்கொண்டு தனியாக அவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இத்தகைய விடயங்கள் காரணமாகவும் உறுதியாக பாடசாலையில் இருந்து இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு பதிலீடுகளின்றி அவர்களை விடுவித்தது சம்பந்தமாக ஏற்பட்ட கருத்து வேற்றுமை முரண்பாடுகளுமே இன்றைய தினம் இந்த போராட்டத்திற்கான ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த பாடசாலை தேசிய பாடசாலை இதற்கு ஆரம்பத்தில் இந்த அதிபர் பாடசாலைக்கு வருகிற போது 93 ஆசிரியர்கள் பதவியில் இருந்தார்கள். இப்பொழுது 60 ஆசிரியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 60 ஆசிரியர்கள் மட்டுமே பதவியில் இருக்கின்றார்கள். இடமாற்றம் பெற்று செல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு பதிலாக எந்த ஆசிரியர்களும் நீண்ட காலமாக நியமிக்கப்படாது என்பதை காணப்படுகின்றது. இதனை நிவர்த்தி செய்வதற்குரிய பல எந்தவித நடவடிக்கைகளையும் இந்த அதிபர் மேற்கொள்ளவில்லை. இது சம்பந்தமாக பல கலந்துரையாடல்களை பாடசாலை அபிவிருத்தி குழுவும் பழைய மாணவர் சங்கமும் மேற்கொண்ட போதும் அதற்குரிய திருப்திகரமான பதில்கள் எதுவும்
இங்கே இடம்பெற்றிருக்கவில்லை. உண்மையிலே ஒரு ஆசிரியருடைய மோட்டார் சைக்கிள் தனிப்பட்ட குரோதம் காரணமாக பாடசாலை வளாகத்துக்குள் நடந்த ஒரு பிரச்சனை காரணம் காட்டி எரிக்கப்பட்டது. அந்த ஆசிரியர் இடமாற்றம் பெற்று சென்று விட்டார், தனக்கு பாதுகாப்பில்லை என்று. இத்தகைய சூழலிலே எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி குழுவாலும் பழைய மாணவர் சங்கத்தாலும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற ஆசிரியர்கள் தங்குவதற்கு தற்காலிகமாக இந்த பாடசாலையினுடைய விடுதிகளை ஒழுங்கு செய்து தருமாறு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்த போதும் அதற்கு அதிபர் செவி சாய்க்கவில்லை. தன்னுடைய தனிப்பட்ட குரோதங்களையும் ஆசிரியர் தன் மீது தனக்கு எதிராக செயல்படுகின்ற ஆசிரியர்களை பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளும் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றது. அது சம்பந்தமாக ஒரு ஆசிரியருக்கு தனிப்பட்ட ரீதியிலே பணம் பெற்றுக் கொண்டதற்காக அதை திருப்பி கேட்டபோது அவருடைய பாட வேளைகள் பறிக்கப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த விடயங்களை எதிர்த்து ஆசிரியர்கள் போராட்டம் செய்தபோது இதனால் பாதிப்படைவது என்னவோ எங்களுடைய மாணவர்களும் பாடசாலையுடைய பேருந்தான். இதை நிவர்த்தி செய்கின்ற எந்த நடவடிக்கைகளையும் அதிபர் மேற்கொள்ளவில்லை. மாறாக எங்களால் சுமூகமான முறையில் தீர்க்குமாறு கூறப்பட்டது. அதாவது இப்பொழுது இருக்கின்ற கல்வி பொறுத்தராத உயர்தரத்தில் கல்வி கற்பிக்கின்ற பாட வேளைகளிலே வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு இப்பொழுது அவர் பதிலீடின்றி விடுவிப்பது. அதாவது எங்களுக்கு பல்வேறு கூட்டங்களில் அதாவது கலந்துரையாடல்களே தான் அவ்வாறு செய்யவில்லை என்றும் பதிலீட்டுடன் மட்டுமே தான் ஆசிரியர்களை விடுவித்துள்ளதாகவும் ஒரு பிழையான தகவல்களை எங்களுக்கு வழங்கிவிட்டு எழுத்து மூலமாக அவர்களுக்கு பதிலீடின்றி தான் விடுவிப்பதாக எழுதி சிபார்சு செய்து அனுப்பியதை நாங்கள் ஒரு பாரிய விடயமாக கருதி அது சம்பந்தமாக கலந்துரையாடிய போது தன்னால் செய்ய முடியாது, அவ்வாறு செய்ய முடியாது என்றும் அவ்வாறு தான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அந்த ஆசிரியர்கள் மீது இருந்த தனிப்பட்ட குரோதங்களை தீர்க்கும் வகையிலே அவர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். உண்மையிலேயே அந்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் கூறியது பாடங்களுக்காக பதிலீடுகளுடன் ஆசிரியர்களை விடுவிக்கும் போது பதிலீடுகளின்றி ஆசிரியர்கள் விடுவிக்கும் போது அந்த மாணவர்கள் இப்பொழுது உயர்தரத்துக்கு தோன்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு கல்வி கற்பிப்பதற்கு பொருத்தமான ஆசிரியர்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதே போன்று வர்த்தகம் படிப்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவர் கிட்டத்தட்ட 5 வருட காலமாக இந்த பாடசாலைக்கு நியமிக்கப்படவில்லை. இவ்வாறு பதிலிருந்து விடுவித்ததன் விளைவு ஆகவே தேசிய பாடசாலை என்ற ரீதியிலே இது நீண்ட காலமாக குறைபாடுகளாக இருந்து வந்துள்ளது. இதனை இந்த அதிபர் தீர்க்க ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தன்னுடைய தனிப்பட்ட குரோதங்களையும் தனிப்பட்ட பழிவாங்கல்களையும் ஆசிரியர்களுக்கு எதிராகவும் மாணவர்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அவதானித்தது. நாங்கள் இவ்வாறு ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை. இதற்கு சரியான பதிலை உரிய அதிகாரிகள் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக மகஜராக இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு கையளிக்க இருக்கின்றோம். இதே போன்று உயர் அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தெளிவாக எங்களுடைய மகஜர் மூலமாக அதனுடைய பிரதிகளை அனுப்பி அவர்களுக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக இது ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கை. இந்த ஆரம்பகட்ட நடவடிக்கை எங்களுக்கு திருப்திகரமான பதிலை எங்களுக்கு தர முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்ந்து இதற்கும் மேலதிகமான சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் திட்டவட்டமாக பொருத்தமான இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் முனிவள வித்யானந்தா கல்லூரியில் நடைபெறும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் பழைய மாணவர் சங்கத்தாலேயும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தாலேயும் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் வடமாகாண செயற்பாட்டாளர் நான் இங்கு தோன்றி இந்த பாடசாலையில் நடந்த முறைகேடுகள் ஊழல்கள் மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்கு முரணான அல்லது விருத்தி செய்கிறதுக்கு எதிரான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள அதிபருக்கு எதிராக கல்வி அமைச்சு இது தேசிய பாடசாலை என்ற காரணத்தால் கல்வி அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக தற்காலிக இணைப்போ அல்லது இடமாற்றம் செய்தோ உடனடியாக அதை செய்து மாணவற்ற கல்வியை மேம்படுத்துகிற மாத்திரமில்லை, ஏற்கனவே இந்த பாடசாலையில் கடமை புரியும் ஆசிரியர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தால் அந்த ஆசிரியர் பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தால் இந்த பாடசாலையை விட்டு வெளியேறிய நிலையில் தொடர்ந்தும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உணரத்தக்கதாக இருக்கிற மாத்திரமல்ல, இங்கே பதிலீடு இன்றி ஆசிரியர்களை ஊழல்களை சுட்டிக்காட்டும் ஆசிரியர்கள் என்பதற்காக பதிலீடு இன்றி ஆசிரியர்களை வெளியேற்றி கொண்டுள்ளார். ஆகவே கல்வி அமைச்சு இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து இவருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்த பிரதேசத்தின் கல்வியில இந்த மாணவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியில உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சை கேட்டுக்கொள்வதுடன் இந்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் தொடர்ந்தும் நாங்கள் இவ்வாறான போராட்டத்துக்கு பழைய மாணவர் சங்கம் அபிவிருத்தி சங்கத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தொடர்ந்தும் ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை
உறுதி செய்து கொண்டு உடனடி பிரச்சனை இந்த ட்ரான்ஸ்ஃபர் தொடர்பாக அதோட ஏற்கனவே நீங்கள் பிரின்சிபல் தொடர்பாக இந்த கம்ப்ளைண்ட் சாரது நான் வந்து என்னுடைய இது ஒரு நேஷனல் ஸ்கூல் வழியாக மாணவருக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் மத்திய அரசுக்கு தான் நேரடியாக கல்வி அமைச்சிட்ட செயலாளருக்கு பிரதியை உரிய இடங்களுக்கு போகும் ஒரு பிரதி கொடுக்கும் பேர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குன்னு சொன்னால் அவர்கிட்டே ஒரு கொப்பி கொடுக்கும் அவர் தான் நேராக கதைச்சு எங்களை கொஞ்சம் வசப்படுத்து இல்லை இன்றைக்கி இதில் உங்களுக்கு ஆரம்பத்தில் 80 டீச்சர் இப்போ 60 ரெண்டு நாங்கள் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் போட சொல்லி கேட்டதில் அந்த கடைசியாக வந்த இஷ்யூ அதுதான் அவருக்கு எதிராக நம்ம கோர்ட்லேயும் வழக்கு இருக்கு பெயிண்டிங் நான் லோயர் எனக்கு தெரியும் அங்கே இருக்கிற வழக்கு 1586 ஒரு ஆசிரியர்கிட்ட தனிப்பட்ட நிதியில் காசு வேண்டி அந்த காசு திருப்பிச்சல் கேட்கும் சரி அது ஒரு பழைய மாணவர் சங்கங்களால் ஒரு வழங்கப்பட்ட பணம் வந்து மாணவர்களுக்கு ஒரு இவெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது அந்த இவெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட காசு அந்த இவெண்ட் நடக்காதால அப்படியே பெண்டிங்கில் இருந்தது அந்த காசை கோரிக்கையில் அதை ஒரு ஆசிரியர் மூலமாக அவர் அதை அது நேரடியான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இல்லாவிட்டாலும் சூழ்நிலையான செகண்ட் ரிசர்ச் எவிடன்ஸில் அவர்கள் சொல்கிற ஆசிரியர்கள் தங்கள் தக்கத்து தாங்கள் தான் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலரான ஆசிரியர் தான் அந்த காசை வங்கியில் பழைய மாணவர்கள் கணக்கு வைக்கணும் அந்த கணக்கு வைக்கப்பட்டால் கூட அந்த பணம் திருப்பி சேர்க்கப்படுது அது பல இடங்களில் போட்டு சங்க இன்ஜினியர் போடுங்க இதுகளால் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது நீங்கள் ஏற்கனவே பிரின்சிபல் நடக்குது எல்லாம் பெண்டிங் எல்லாம் மாத கணக்கில் வருஷ கணக்கில் பெண்டிங் அதனால் இவ்வளவு தூரம் கழித்திருக்கிறேன் என்னடா ஃபைல்கள் அங்கே இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண ஆகுறது இப்போ நாங்கள் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் சில பல அரசியல் செல்வாக்குகளாலையும் பழைய அரசாங்கத்தில் இருந்த செல்வாக்களையும் பயன்படுத்தி தான் எல்லாம் பெண்டிங்கில் வைப்பட்டிருக்கு இதை உடனடியாக தீர்வு கண்டிருந்தார் சரி ஆசிரியர்கள் புலையானாக்கள்னா அவர்களிடம் மாற்றிருக்கணும் ஆசிரியர்கள் என்ற குற்றச்சாட்டு அதிபர் மேலேயா இருந்தால் ஏன்னா இவியல் 2 பகுதியுமா சேர்ந்து ஒரு பிரச்சனை கண்ட ஒரு ஆசிரியர் பாடவேளை பறிக்கப்பட்டது இந்த பணம் கொடுத்த ஆசிரியர் பாடவேளை தான் பறிக்கப்பட்டது அந்த பாடவேளை பறிக்கப்பட்ட போது இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து எல்லாம் செய்யக்கல அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடங்களை நடக்கல ஒன்று நடக்கல பெரிய காலப்படாக தான் நடந்தது இது எங்களுக்கு பாடசாலை அதிபர் என்ன செய்கிறார் ஆசிரியர்கள் என்ன அவர்களை இந்த நியமனங்கள் இந்த ஆசிரியர்களோட கடமைகளை செய்யாமல் தடுக்கிறது இந்த பர்சனலால் மெட்டர்ஸும் கூட பாதிப்பு ஏற்படுது பிள்ளைகள் விளையாட்டு சிரிக்குது தூசணத்தால் பேசின ஆசிரியர் என்ன சோக்கால் இறங்கின முடிஞ்சுனா கதிரை மேசைக்கு உதகின ஒன்று இப்போ இது என்ன முன்னுதாரணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் இது நிர்வாக ரீதியான வேலைகள் என்றபடியாக நாங்கள் தலையிடக்கூடாது இது அதுக்குரிய கம்ப்ளைண்டை கொடுத்து உரிய அதை அரசு அதிகாரியோட காய்ச்சலுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டால் அதுக்கு முடிவில்லை இது தொடர அதுலேருந்து அடுத்த கட்டம் அவர் ஒரு விஷயத்தை செய்தால் அடுத்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எதிரான விஷயம் இப்படி அவர்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் அவர்கள் செய்யலாம் அதில் தனக்கு வசதியானாக்களும் தண்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கிறாக்களுக்கு உரிய இடமாற்றங்களைத்தான் பதில்களின்றி நான் விடுவிக்கிறேன் செய்திருக்கிறார் என்றதான் எங்கிட்ட குற்றச்சாட்டு நாங்கள் வினயமாக தான் கேட்டு நாங்கள் அவர் எல்லாம் ஏனென்றால் நான் கல்வி அமைச்சிருந்த செயலாளருக்கு நேரம் எழுதுகிறேன் எஸ் சார் அவங்களுக்கு தான் நேரம் இல்லை சார் நேஷனல் ஸ்கூல் என்ற வழியாக சமுதாயம் என்ற வழியாக நேராக வந்து பிரதிய வழியாக அவர் ஆண்டர் உட்பட எல்லாருக்கும் விடயங்களில் பெண்டிங்கில் நிற்கிது கணக்கு சாமான்களை காணேன் அதுக்கு போக வேண்டும் அதை ஒவ்வொருத்தருக்கு சொல்லியிருக்கேன் சார் நான் பிடிக்கிறேன் நான் இதை அங்கே அனுப்பி அந்த விசாரணையும் அதெல்லாம் வேகப்படுத்த சொல்லி இருக்கிற பிரச்சனை தற்காலிக பிரச்சனை அதுவும் மற்றது அதிபர் வந்து இப்போ தொடர்ச்சியாக 3 மாதம் இருக்கிறதும் எங்களுக்கு பிரச்சனை அந்த சப்ஜெக்டுக்குரியாக்கள் உடனே அதை நிப்பாட்டு போறது A level சப்ஜெக்டுக்குரியாக்கள் வாரது கீழே ஆர்டர்ஸன் படி அவர்களுக்கு சொன்ன காரணங்கள் என்ன நான் அவரோட தொலைபேசியில் கதை கேட்கறது ஆர்டர்ஸன் படி ஃபில் பண்ண ஆளில் 7 காக்கள் அது நான் படிக்கிறேன் ஜியோகிராஃபிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அவருடைய நியமனம் பொருளியல் ரீதியானது அவர் காமர்ஸ் டீச்சருக்கு என்ன சப்ஜெக்ட் படிப்பிக்கலாம்ன்றது ஒரு வரையறை இருக்குது அவர் 6ஆம் ஆண்டுக்கு கீழே வேணுமென்றால் ஜியோகிராஃபி அது சமூக கல்வி வரலாறு சமூக விஞ்ஞானம் அடிப்படையில் படிப்பிக்கலாமே தவிர வேறு பதில் அதிபர்கள் அவர் தன்னுடைய அதிபர் கடமையை விடுத்து தான் ஒரு பாடசாலை என்ற பாடவழிகளில் தான் எடுப்பார் என்று சொன்னால் நிர்வாகத்தை யாரும் அவை அது அந்த 3 மாதத்துக்கு தான் அவர் இருக்க போகிறார் 3 மாதத்துக்கு பிறகு யார் அந்த பாடத்தை கற்றுக்கிறார்
அப்போ இப்படியான அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் நாங்கள் உயரதிகாரிகளை கேட்க ஒரு ஆசிரியர் பாட வேலைக்கு இல்லையென்றா அவர்களை நீங்கள் யாராவது திறமையான ஆசிரியர்கள் இருப்பார்கள் அவர்களை வெளியில் சில விடையில் டியூஷன் கொடுக்குறோம் அவர்களை கண்டுபிடிச்சி அவர்களை அந்த பாடம் கற்றுக்கிறது இது இப்படியான விடயங்கள் செய்யலாம் ஆனால் இருக்கிறாக்களை கலைச்சி போட்டு நீங்கள் அப்படியானாக்களை தேடுங்கன்னு சொல்லி எழுதுகிறோம். சரி ஓகே செயலாளரோட கலைச்சிட்டு ரிப்போர்ட்டை அனுப்பும் அதே நேரம் அமைச்சர் கௌரவ பிரதமர் என்ற வழியால் அவருக்கும் இதை கிடைக்கும். என்னென்ன சார் இவர் இப்போ 3 மாதம் எல்லாரும் அதான் சொல்லி 3 மாதம் எங்களுக்கு அது கூட அரசாங்கத்தில் நடைமுறையில் இருக்குதானே அவருக்கு ஒழுங்கான உள்ள விசாரணை வந்து உடனே அட்டாச்மெண்ட்டுக்கு போடுபடும் அதை ஆரம்பித்தாலே அவர் 3 மாதம் இதுக்கு மட்டும் நமக்கு பிரச்சனை தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். இந்த ஒரு இவரது பென்ஷனுக்கு கொடுக்க நாங்கள் அதிகார கொண்டு வரலாம் ஒரு 1 இயருக்கு மேலே கேம்பர் நேஷனல் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம்னா நிறைய இப்போ நாங்கள் பேசுகிறாங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்தா நாங்கள் நாங்கள் ஒரு அதிகார பெற்று கொண்டதுக்கு இருக்கிறாங்க அவனோட அந்த டைம் ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட்டை கொண்டதுட்ட விட அவரே அதிபராக தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஓமோன்னு சொல்லி போட்டு இறுதி நேரத்தில் அந்த வேலையை ஒன்றும் செய்யணும். ஏன்னா அந்த இனி வரும் காலங்களில் இருக்கிற அதிபர் இப்படியான சுமூகமான செயற்பாட்டை செய்ய நாங்கள் இன்றைக்கு மட்டும் இந்த அதிபர்கிட்ட செயற்பாடு இல்லை இனி வரும் காலங்களிலேயே இந்த இவற்றை செயற்பாட்டால் ஒன்றும் செய்யலாம் போகும். நான் கொஞ்ச காலத்திலே அறிஞரான இந்த பாடசாலையில பிரச்சனை இருக்கு அது தொடர்பான குற்றச்சாட்டு சரியா விளையாட தெரியாது இல்லை சார் அதான் குற்றச்சாட்டு இருக்குன்னா தெரியும். இந்த பாடசாலையில் கௌரவம் இருக்கு அந்த பாடசாலை கௌரவம் கேட்டா இவ்வளோ நாள் இந்த மேக்சிமம் லெவலுக்கு தள்ளப்பட்டது இது உங்களோட மேக்சிமம் லெவல் நாங்கள் அமைதியாக இருந்தோம் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் நாங்கள் உங்களுக்கு உண்மையாக போய் as soon as possible ப்ளீஸ் டூ இட். நான் ரிப்போர்ட் அனுப்புறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் செனட் அந்த கடிதத்தில் பிறகு தெரிஞ்சிருக்கிறது ப்ளீஸ் only 3 months left 3 மாதம் தான் இருக்கு 3 மாதத்துக்கு அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அவனை 3 மாதத்துக்குள்ள சுகமாக அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதை விட்ட மட்டும் எங்களுக்கு 15 இன்னொரு ஆளை கொண்டு வரதுக்கு இன்னும் பட்ஜெட் அப்ரூவ் பண்ண முடியும். ஒரு பாடசாலையில் பட்ஜெட் அப்ரூவ் பண்ண மட்டும்னா எஸ்டிசியோட கூப்பிட்டு பல தலைவர்கள் போய் அதை செய்வாங்க. ஏன்னா இது இவர் விட்டுட்டு போடுவார் இது வாரால் பட்ஜெட் ஒன்றுமே செய்யலாம் ஆமாம் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டாங்க பட்ஜெட்டு காலமும் போயிட்டு உங்களோட டைமுக்கு நன்றி சார். என்னென்றால் எனக்கு விளங்குகிறேன்னா என்ன பொறுத்தவரையில் ஒன்று பிள்ளைகள கல்வி பாடசாலைக்கு பேர் சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. நீங்கள் வந்து உழவு நிற்கிறீங்கன்னா சமூகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கணும். உங்களோட டைமுக்கு உங்களோட எடுத்தது ஒரு ஆளுக்கு கொப்பி அனுப்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ. தனிப்பட்ட வேலைகள் அரசு வேலைகள் இருந்தும் அந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமை காத்துக்கிட்டு எங்களோட போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கும். மேலும் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் இந்த பாடசாலையின் செயலாளர் என்ற ரீதியில் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. இதே மாதிரியான ஒத்துழைப்புகளை நமது பாடசாலை தொடர்ந்து வழங்க வேண்டும். நன்றி.